வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக இந்த பதிவு ஒரு முக்கியமான அப்டேட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக ஆப் முடக்கப்பட்டதா, என்ன ரீசன் ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆப் ஒர்க் ஆகலை. ஒரு சிலருக்கு விட்டு விட்டு ஒர்க் ஆகுது. ஒரு 5 நிமிஷம் ஒர்க் ஆகுது, திரும்ப நம்ம ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் சுத்தமாகவே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் MyV3 மெம்பர்ஸ் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதா தான் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. பட்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் இந்த ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது நிறைய டைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி என்ன அப்படின்னா, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எகைன் திரும்ப போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வரல, ப்ளே ஸ்டோரில் காட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நாமளும் செக் பண்ணி பார்த்தோம். நாம் செக் பண்ணும்போதும் அந்த ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணும்போது வரல, அது காட்டலை. அதே மாதிரி ப்ரௌசரில் போயிட்டு MyV3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு சர்ச் பண்ணி அது நம்ம ப்ரௌசரில் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்க் காட்டும். பட் அதை கிளிக் பண்ணும்போது ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது உண்மையிலே இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் நம்ம ஒரு சில மெம்பர்ஸ்கிட்ட நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டோம். அவங்க இந்த மாதிரி நடக்கிறது நிறைய டைம் நடக்கும். அது யூஸ்வலாக 24 ஹவர்ஸில் அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதனால் MyV3 மெம்பர்ஸ் பதட்டம் அடைய வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஹையர் அத்தாரிட்டிகிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேக்கெண்டில் அப்டேஷன் போயிட்டுருக்கு, அந்த ரீசனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே என்னென்னா, இதுக்கு முன்னாடி நடக்கும்போது நமக்கு அந்த டைமில் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்துச்சு, ப்ளே ஸ்டோரில் காட்டிகிட்டு இருந்துச்சு. பட் இப்போது ப்ளே ஸ்டோரில் அது காட்டலை. அதனால தான் மெம்பர்ஸ் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பாக இது சரியாயிரும், யாரும் பயப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு பதிவையும் சொல்கிறாங்க. பட் இதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, நிறைய அப்டேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த பே அவுட் ப்ராப்ளம் இது எல்லாமே போயிட்டுருக்கும்போது ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஆப் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. எல்லோரும் ஆட் பார்க்குறாங்க, கேப்சா போடுறாங்க, வேலெட்டில் அதுக்குண்டான அமௌண்ட் ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது சந்தோஷமான நியூஸாக இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி சூழ்நிலை இந்த ஆப் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. பட் நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து வர்ற பதில் என்ன அப்படின்னா, யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற பதில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, யாரும் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண வேணாம், அதுவே சரியாயிடும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நண்பர்களுக்கான தகவல் இது என்ன அப்படின்னா, MyV3 மெம்பர்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கான தகவல் என்னென்னா, யாரும் தயவு செஞ்சு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி அது பண்ண முடியல. ஸோ சூழ்நிலைகள் என்ன காரணம் என்னங்கிறது நம்ம அடுத்த ஒரு அப்டேஷனில் பார்ப்போம். கண்டிப்பாக இப்போ யாரும் அன்இன்ஸ்டால் பண்ண வேணாம். இதுதான் நம்ம செய்தியாக சொல்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் சந்திப்போம். நன்றி.